டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதியோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டக்குன்னு பாத்துடலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். தினமும் நியூஸ் பேப்பரை திறந்தா ஏகப்பட்ட செய்திகள். இதுல எக்ஸாம்க்கு எது வரும், எதை விடுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? கவலையே வேண்டாம். உங்களுக்காகவே தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வடிகட்டி நாம இங்க பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா 4 முக்கியமான பகுதிகள். முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ், அடுத்து பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு, மூணாவதா உலக அளவுல இந்தியா எங்க இருக்குன்னு பாப்போம், கடைசியா விளையாட்டு மற்றும் வரலாறு. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ மனசுல வச்சுதான் வரிசைப்படுத்தியிருக்கோம். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல் செக்ஷனான நம்ம தமிழ்நாடு நிகழ்வுகளுக்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மாநில செய்திகளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு இல்லையா? முதல்ல நம்ம பார்க்க போறது காசி தமிழ் சங்கமம். இது இப்போ 4வது முறையா நடக்க போகுது. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கிற அந்த பழமையான கலாச்சார ஆன்மீக தொடர்பு இன்னும் வலுப்படுத்துறது தான். இதை யாரு நடத்துறாங்கன்னு கேட்டா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் நம்ம ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்துதான். இந்த வருஷத்தோட கருப்பொருள் தமிழ் கற்கலாம். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலாச்சார நிகழ்வுகள் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பேர் மாற்றம். ராஜ் பவன்கிற பேர்ல ஒரு காலனித்துவ வாடை இருக்கு இல்லையா, அதை இப்போ லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகைன்னு மாத்துறாங்க. இது வெறும் பேர் மாத்தம் இல்ல, இது மக்களை மையப்படுத்திய ஆட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு சிம்பாலிக் மூவ். தமிழ்நாட்டோட மருத்துவத்துறைக்கே ஒரு பெருமையான விஷயம் இது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனை அவங்களோட 125வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. 125 வருஷ சேவை. இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்களோட மைல்கற்கள் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 125ங்கிற நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 2வது செக்ஷனுக்கு வந்தாச்சு. பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு. இதுல சில முக்கியமான நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்க்க போறோம். தேசிய விவகாரங்கள் பகுதியில ஸ்கோர் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். வாவ், இது உண்மையிலே ஒரு சூப்பரான நியூஸ். நம்ம நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி 2025-26 நிதியாண்டோட 2வது காலாண்டுல 8.2% இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகமே ஒரு மாதிரி ஸ்லோ டவுன்ல இருக்கும்போது நம்மளோட இந்த வளர்ச்சி ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த 8.2%ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. பாருங்க, கடந்த 6 காலாண்டுகள்ல இதுதான் ஹையஸ்ட். நம்ம பொருளாதாரம் சரியான ட்ராக்ல வேகமா போயிட்டு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. பொருளாதாரம் மட்டும் இல்ல, விவசாயத்திலயும் நாம ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கோம். இந்த வருஷம் நம்மளோட உணவு தானிய உற்பத்தி எவ்ளோ தெரியுமா? 357 மில்லியன் டன். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் உற்பத்தி. இது நம்மளோட உணவு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேரண்டி. அது மட்டும் இல்லாம ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட வெற்றிக்கு இது ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு. பாதுகாப்பு துறையில ஒரு மேஜர் அப்டேட். நம்ம MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்ஸுக்காக அமெரிக்கா கூட ஒரு பெரிய டீல் சைன் பண்ணிருக்கோம். மதிப்பு கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர்களுக்கான பழுதுபார்க்கும் மையங்களை இந்தியாலேயே செட் பண்ண போறாங்க. இது நம்ம ராணுவத்தோட தற்சார்புக்கு ரொம்ப பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. உலக அளவுல இந்தியாவுக்கு என்ன மரியாதை இருக்கு, நம்மளோட பவர் எந்த லெவல்ல இருக்குன்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவை பார்க்கலாம் வாங்க. ஆசியாவோட சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியா தொடர்ந்து 3வது இடத்துல இருக்கு. இது லோவி இன்ஸ்டிடியூட் வெளியிடுற ஆசியா பவர் இண்டெக்ஸ். நமக்கு மேல அமெரிக்காவும் சீனாவும் தான். ஆனா பாருங்க, நம்ம ஜப்பான், ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல எல்லாம் பின்னுக்கு தள்ளி 40 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்கும். இது நம்மளோட அரசியல், பொருளாதார செல்வாக்க தெளிவா காட்டுது. இன்னொரு சூப்பரான ராஜதந்திர வெற்றி, சர்வதேச கடல்சார் அமைப்பு, அதாவது IMOவோட கவுன்சிலுக்கு இந்தியா திரும்பவும் செலக்ட் ஆயிருக்கு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, நம்ம பிரிவுல நாம தான் அதிகபட்சமா 154 வாக்குகள் வாங்கியிருக்கோம். இது உலக கடல்சார் துறையில இந்தியாவுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. அப்ப இந்த பிரிவு Bனா என்னன்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உலக அளவுல கடல் வழி வர்த்தகத்துல யாருக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்கோ அந்த நாடுகள் தான் இதுல இருக்கும். அந்த டாப் நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னு பாருங்க. அடுத்த ஒரு முக்கியமான விசிட். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் 4-5 தேதிகள்ல இந்தியாவுக்கு வராரு. எதுக்குன்னா, 23வது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக. இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழல்ல இந்த மீட்டிங் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். விளையாட்டு மற்றும் வரலாற்று பார்வை. இதுல சில முக்கியமான ஆளுமைகளை பத்தி பார்க்கலாம்.
எக்ஸாம்ஸ்ல ஆளுமைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா வரும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்திய சமூக சீர்திருத்தத்தோட முன்னோடின்னு சொல்லப்படுற மகாத்மா ஜோதிபா போலே இவரோட பங்களிப்பு மகத்தானது. யோசிச்சு பாருங்க, 1848லேயே பெண்களுக்காக இந்தியாவோட முதல் பள்ளிய பூனேவுல திறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 1873ல சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரா போராட சத்திய சோதக் சமாஜ்ங்கிற அமைப்பை உருவாக்குனார். இந்த 2 பாயிண்ட்டும் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டுச் செய்தியில ஹிட்மேன் ரோஹித் சர்மா பத்தி ஒரு அப்டேட். 2026ல இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் நடக்க போற T20 உலக கோப்பைக்கு இவரை தூதரா நியமிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், 2024 உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் T20லிருந்து ஓய்வு பெற்றாரு. இப்போ அந்த வெற்றிக்கு ஒரு அங்கீகாரமா இந்த கௌரவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். எக்ஸாம்க்கு நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்: 1. ஜிடிபி வளர்ச்சி 8.2%. 2. உணவு தானிய உற்பத்தி 357 மில்லியன் டன். 3. ஆசிய பவர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுக்கு 3வது இடம். 4. ஜோதிபா பூலேவோட சீர்திருத்தங்கள். கடைசியா ராஜ்பவன் பெயர் லோக் பவன்னு மாறினது. இந்த பாயிண்ட்ஸை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பொருளாதார வளர்ச்சி, இந்த ராஜதந்திர வெற்றிகள், இந்த சமூக மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து நாளைக்கு இந்தியாவை எப்படி உருவாக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்படி நடப்பு நிகழ்வுகளை தனித்தனி நியூஸா பார்க்காம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்க தயாரிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். யோசிங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம். நன்றி.